சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் அறிவுரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் உங்கள் சந்தோஷத்தின் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தேவன் நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, உங்கள் சந்தோஷத்தின் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், சபைகளுக்கு போகாதவர்கள், உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்களோட பணி செய்கிறவங்க, படிக்கிறவங்க, இவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தி பார்க்க வையுங்கள். அதன் மூலமாக ஆண்டவரை அறிகிற ஒரு அனுபவம் அவருடைய வாழ்க்கையிலே கடந்து வரும். இதை ஒரு சுவிசேஷ ஊழியமாக நீங்கள் செய்யுங்கள். தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் எதற்காகலும் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே அவர் நிச்சயமாய் செய்வார். தொடர்ந்து உங்களுடைய தனி ஜபங்களில், குடும்ப ஜபங்களில், உங்கள் குழு ஜபங்களில் எங்களை நினைத்து கொள்ளுங்கள். இந்த ஊழியங்களை நினைத்து கொள்ளுங்கள். ஒரு மிகுந்த எதிர்பார்ப்போடு, பிரயாசத்தோடு தேசம் சுவிசேஷத்தினால் நிரப்பப்பட்டு தேவனுடைய வருகைக்கு முன்பதாக ஒரு பெருங்கூட்ட மக்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்க்கப்பட வேண்டும் என்கிற தரிசனத்தோடு கூட இந்த ஊழியங்களை செய்து வருகிறோம். உங்கள் ஜெபம் எங்களுக்கு அவசியம். நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஒரு வயதான தாயார் என்னை தொடர்பு கொண்டிருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், காலையில் எழும்பி ஆமேன் உங்களுடைய செய்திகளை நான் கேட்டு நான் அதன் பிறகு ஜெபித்த பிறகுதான் என்னுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிப்பேன். உங்களுடைய பிரசங்கங்கள், உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஒரு பலனை ஏற்படுத்துகிறது, சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்கிறது என்று எங்களோடு சொன்னார்கள். நான் கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களுடைய சாட்சிகளுக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜீவனுள்ள சாட்சிகளை இன்னும் அதிகமாய் தேவன் எழுப்புவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நான் கொண்டு வந்திருக்கிற செய்தியின் தலைப்பு, உங்கள் சத்துருக்கள் துரத்தப்படுவார்கள். உங்கள் சத்துருக்கள் துரத்தப்படுவார்கள். பல்வேறு விதமான சத்துருக்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். சத்துரு என்றால் நாம் உடனே ஏதோ மனிதர்களை நினைத்து கொள்ளக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யுத்தமே இல்லை. எந்த மனிதர்களும் நமக்கு சத்ரு அல்ல. நமக்கு ஒரே ஒரு சத்ரு தான், அது பிசாசு, அசுத்த ஆவிகள். இவைகள் நம்மோடு கூட பல்வேறு விதங்களில் போராடி நம்முடைய வாழ்க்கையை பாழாக்கி கொண்டிருக்கிறது. சில குடும்பங்களில் பாருங்கள், கணவனுடைய குடி பழக்கம் அந்த குடும்பத்திற்கு ஒரு சத்துருவாக இருந்து வருகிறது. கணவனார் வேலைக்கு செல்வார், வருகிற வருமானத்தை கொண்டு மதுபான கடையிலே அந்த மதுபானத்தை குடித்து விடுவார். இது நிமித்தம் பாருங்கள், அந்த குடும்பம் வறுமையிலும் பசியிலும் பட்டினியிலும் இருக்கும். பிள்ளைகளுடைய படிப்பு பாதிக்கப்படும், எதிர்காலங்கள் பாதிக்கப்படும். அந்த குடும்பத்தின் சத்துரு யார்? அந்த குடி வெறி, அந்த குடிக்க தூண்டுகிற அசுத்த ஆவி, அந்த குடி பழக்கம். அந்த சத்துரு துரத்தப்பட்டு விட்டால் அந்த வீட்டில் ஒரு பெரிய நிம்மதி உண்டாகும், ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். ஒரு முறை என்னுடைய சபைக்கு வருகிற ஒரு சகோதரி மிகுந்த மகிழ்ச்சியோடு சொன்னார்கள், எங்கள் வீட்டில் இப்பொழுது ரொம்ப நிம்மதி, எங்கள் வீட்டில் இப்பொழுது ரொம்ப சமாதானம். என்ன காரணமா? என்ன காரணம்? என் கணவனார் குடி பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தார், குட்டி வெறிக்கு அடிமைப்பட்டிருந்தார். அவருடைய வாழ்க்கையில் அந்த குட்டி பழக்கத்தினால் என் வீட்டில் ஒரு நாள் நிம்மதியாக இருந்ததே இல்லை. ஆனால் இப்பொழுது என் கணவனார் மாறிவிட்டார், அவருடைய குட்டி பழக்கம் போய்விட்டது, இப்பொழுது அவர் குடிக்கிறதே இல்லை, அதனால் எங்கள் வீட்டில் பெரிய ஒரு சந்தோஷம் உண்டானது என்று சொன்னார்கள். ஆம்பிரியமானவர்களை, சத்துரு துரத்தப்படும் பொழுது நம்முடைய குடும்பத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். சில குடும்பத்தில் பாருங்க, வியாதி சத்துருவாக இருக்கும், பலவீனப்படுத்துகிற ஆவி. ஒருத்தரை பலவீனப்படுத்தும், அவர்கள் சுகம் அடைந்து விட்டு அடுத்து இன்னொருவரை பலவீனப்படுத்தும். தொடர்ச்சியாய் சில வீடுகளில் வியாதி இருந்து கொண்டே இருக்கும், பலவீனம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த குடும்பத்தின் சமாதானத்தை கெடுத்து அந்த குடும்பத்தை பாழாக்கி அவருடைய
அவருடைய பொருளாதாரத்தை நிர்மூலமாக்கி வாழ்க்கையில் எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாதபடி இந்த வியாதி செய்து விடுகிறது. அந்த குடும்பத்துக்கு வியாதி சத்துருவாயிருக்கிறான். சில குடும்பத்தில் பாருங்க, பிள்ளைகளுடைய தாறுமாறான வாழ்க்கை. என்ன சொன்னாலும் அந்த மகன் கீழ்ப்படிவதில்லை, என்ன சொன்னாலும் அந்த மகள் கீழ்ப்படிவதில்லை. அந்த மகனுடைய கீழ்ப்படியாம ஏதோ ஒரு தாறுமாறான அனுபவம் அந்த குடும்பத்தின் சமாதானத்தை படுகுழி தள்ளி அந்த வீட்டில் நிம்மதியை இல்லாமல் ஆக்கி விடுகிறது. அந்த சத்துரு அந்த குடும்பத்தை நிர்மூலமாக்கி, அந்த தாய் தகப்பனை நிர்மூலமாக்கி, அவர்களை சார்ந்தவர்களை நிர்மூலமாக்கி அழித்து கொண்டிருப்பான். இப்படி பொருளாதார நெருக்கம். சில குடும்பத்தில் பாருங்க, கடன் பிரச்சனை என்பது பெரிய சத்துரு. என்னதான் சம்பாதித்தாலும் வருகிற வருமானம் எல்லாம் கடனுக்கே போய் விடுகிறது, வட்டி கட்டுறதுக்கே போயிடும். அந்த குடும்பத்தை பிழைப்பு நடத்த முடியாது, அன்றாட தேவைகள் சந்திக்கப்பட முடியாது. அவன் லட்சக்கணக்கில் வருமானம் வந்தாலும் சம்பளம் வாங்கின 1-2 நாட்களில் எல்லாம் பிரித்து கொடுக்க வேண்டாம். கடன் ஒரு நாள் அந்த கடன் அடைவதே இல்லை. கடன் என்கிற சத்துரு அந்த குடும்பத்தை பாழாக்கி கொண்டிருக்காம். இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களை பாழாக்கினவன், உங்களை நிர்மூலமாக்கினவன் உங்கள் குடும்பத்தை விட்டு உங்களை விட்டு துரத்தப்பட போகிறான். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன்னை நிர்மூலமாக்கின உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். அவனுடைய வசனம் சொல்லுகிறத பாருங்க. உன்னை பாழாக்கினவன், உன்னை நிர்மூலமாக்கினவன் உன்னை விட்டு புறப்பட்டு போகிறான் அல்லது துரத்தப்பட போகிறான். உன்னை விட்டு போகிறான். இத்தனை வருஷமா அவனை பிடித்திருந்த அந்த வியாதி, இத்தனை வருஷமா அவங்களை பிடித்திருந்த அந்த நெருக்கம், இத்தனை வருஷமா இவங்களை பாடாய்படுத்தி அவமானப்படுத்தி கொண்டிருந்த அத்தனை உங்களை விட்டு துரத்தப்பட போகிறது. சில குறிப்பிட்ட பலவீனம் சில குறிப்பிட்ட நாட்களில் வந்து உங்களை வேதனைப்படுத்தும். அந்த வேதனை உங்களை பாழாக்கி கொண்டிருந்தது. வாழ்க்கையில் முன்னேற முடியாதபடி, படிப்பில் கவனம் செலுத்த முடியாதபடி, ஒரு பயம், எதிர்காலத்தை குறித்த பயம் இருதயத்தை தாக்கி கொண்டிருந்தது. ஏதோ ஒரு சத்துரு உங்கள் இருதயத்தை பாதித்து கொண்டிருந்தான். சிலருடைய வாழ்க்கையில் பயம் என்கிறது ஒரு பெரிய சத்துரு. எதை பார்த்தாலும் பயம், தனியா இருக்க பயம். அவன் எப்பொழுதும் அது ஒரு மனதை பாதித்து கொண்டு, மனதை குழப்பி கொண்டு, சஞ்சலப்படுத்தி நிம்மதியை கெடுத்து கொண்டிருந்தது. அந்த சத்துருவை தேவன் துரத்துவா. உன்னுடைய வாழ்க்கையை விட்டு அவன் துரத்தப்படுவான். தரித்திரம், வியாதி, கடன், அவமானம், குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற அத்தனை சத்துருக்களை இந்த தேவன் துரத்த வல்லவராயிருக்கிறார். ஆமே, நமக்காக கல்வாரி மலையிலே தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்து அந்த சிலுவை மரத்தில் இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர், வேதம் சொல்லுகிறது, அவர் சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். சகல பிசாசுனுடைய அதிகாரங்களை இயேசு சிலுவையிலே ஜெயித்தபடியால், சகல துரைத்தனத்தினுடைய வல்லமைகளை இயேசு ஜெயித்தபடியால், சகல சத்துருக்களுடைய வல்லமைகளை இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தபடியால், இந்த இயேசுவால் சத்துருக்களை முற்றிலுமாய் துரத்த முடியும். உங்களை நிர்மூலமாக்கினவர்களும் உங்களை பாழாக்கினவர்களும் உங்களை விட்டு புறப்பட்டு போவார்கள். உங்களை நிர்மூலமாக்கின வியாதி, உங்களை நிர்மூலமாக்கின தரித்திரம், கடன், சாபம், அவமானம், தடை, எங்கே போனாலும் தடை, எல்லாவற்றிலும் தடை. கிட்ட நெருங்கி போய் நன்மை நடந்து விடும் போல தெரியும், கிட்ட நெருங்கி போகும், ஆனால் தடை பட்டுவிடும். யாரோ ஒருவர் வருவார், தடை வந்துவிடும். ஏதோ ஒன்று நடக்கும், தடை வந்துவிடும். இன்றைக்கு நடந்துவிடும், இன்றைக்கு முடிந்துவிடும், இன்றைக்கு இது வாய்த்துவிடும் என்று காரியங்கள் நெருங்கி கிட்டே போகும். ஏதோ ஒன்று வந்து தடை. இப்படியே பல வருஷம் ஆமாம், உங்கள் வாழ்க்கையை பாழாக்கி கொண்டிருக்கிறது, நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நிர்மூலமாக்கினவனும் உன்னை பாழாக்கினவனும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். தேவன் வாக்கு மாறாதவர். கர்த்தர் சொன்னதை செய்து நிறைவேற்றுகிற தேவன். நிர்மூலமாக்குகிறவனை கர்த்தர் துரத்த போகிறார். எப்போ துரத்துவார்? நாம் என்ன செய்ய வேண்டாம்?
எப்படி துரத்தப்படுவான்? 1-2 காரியங்களை வேகமாய் நான் இந்த செய்தியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஆமென். கவனமாய் கேளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, ஏதோ ஒரு சத்துரு உங்களை பின்தொடர்ந்து உங்களை பாழாக்கி கொண்டிருக்கிறதை நீங்கள் அறிவீர்கள். அது ஒரு பாவ போராட்டமாக இருக்கலாம், ஏதோ ஒரு அடிமைத்தனமாக இருக்கலாம். உங்களுக்கு தெரியும், ஐயோ நான் செய்வது பாவம், இந்த பாவத்தை செய்யக்கூடாது, இது ஒரு பாவம் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் நினைத்தா கூட அதை விட்டு விலக முடியாதபடி அவன் உங்களை பின்தொடர்கிறான். உங்களை பிடித்து கொண்டான். உங்களை நிர்மூலமாக்கும்படி, உங்கள் எதிர்காலத்தை நிர்மூலமாக்கும்படி அந்த பாவம் தீவிரித்து உங்களோட போராடலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். உன்னை நிர்மூலமாக்குனவனும் உன்னை பாழாக்குனவனும் துரத்தப்படுவான். அவன் துரத்தப்படுவான். தேவனாகிய கர்த்தர் அதை துரத்தி அடிக்க போகிறார். நம்புங்கள், இன்றைக்கு விசுவாசியுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே தேவன் அதை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எப்பொழுது அவன் துரத்தப்படுகிறான்? லேவியராகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம், லேவியராகமம் 26வது அதிகாரம் அவனுடைய 7-8 சொல்லுகிறது, உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். அவ எப்போ துரத்தப்படுகிறான் சத்துரு? நான் துரத்த வேண்டும். நான் துரத்தும் பொழுது என் சத்துரு விழுந்து போகிறான். நான் துரத்தும் பொழுது சத்துரு துரத்தப்படுகிற உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்களுக்கு முன்பதாக பட்டயத்தால் விழுவார்கள். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவீர்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவீர்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பதாக பட்டயத்தால் விழுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பாருங்க, நான் துரத்தும் பொழுது, என் சத்துருவை நான் துரத்தும் பொழுது அவன் துரத்தப்படுகிறான். அவன் துரத்தப்படும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது. 9ஆம் வசனம் சொல்லுது, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பல்லுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். திடப்படுத்துவேன். அப்போ இத்தனை நாட்கள் தேவன் எனக்கு வைத்திருக்கிற நன்மையை கூட நான் சுதந்திரிக்க முடியாதபடி என் சத்துரு பாழாக்கி கொண்டிருக்கிறான். என் சத்துரு பாழாக்குகிறான். நான் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுறேன், உபவாசம் பண்ணுறேன், காத்திருக்கிறேன். என் தேவன் எனக்கு நன்மை செய்வார் என்று காத்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நன்மையை காண முடியவில்லை. கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிறேன். கற்பத்தின் கனியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவ சமூகத்தில் ஜெபித்து காத்திருக்கிறேன். ஆனால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. பாழாக்குகிறவன் அவன் தொடர்ந்து பாழாக்கி கொண்டே இருக்கிறான். சிலருடைய வாழ்க்கையிலே கற்பம் தரிப்பார்கள், 1-2 மாதத்தில் ஆமென் அபார்ஷனாகி போய்விடுகிறது. பாழாக்குகிற சத்துரு சிலருடைய வாழ்க்கையிலே கற்பம் தரிக்க முடியாதபடி ஒரு தடை, கற்பம் தங்க முடியாதபடி ஒரு தடை. ஆமென். இந்த சத்துரு முற்றிலுமாய் துரத்தப்பட வேண்டாம். சத்துரு துரத்தப்படுவான். நாம் துரத்தினான் அவள் துரத்தப்படுவான். நாம் எதிர்த்து நின்றால் துரத்தப்படுவான். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுகளை துரத்த வேண்டாம். முதலாவது சத்துரு நம்மை விட்டு துரத்தப்படுவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் அவனை துரத்த வேண்டாம். அவனை துரத்துவதற்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டாம். கர்த்தர் நம்மிடத்தில் என்ன சொல்லுகிறார், என்ன செய்ய சொல்லுகிறார், எதை செய் எதை செய்யாதே என்று சொல்லுகிறார். முதலாவது நாம் அதை அறிந்து அதற்கு கீழ்ப்படிய வேண்டாம். நான் தேவனுக்கு கீழ்ப்படியாதபடி, தேவ சத்தத்தை கீழ்ப்படியாத என்னுடைய மன மாமிசம் விரும்புகிறபடி ஆசை இச்சைகளுக்கு இடம் கொடுத்து உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு நான் பிசாசை துரத்த போகும் பொழுது அவன் துரத்தப்படுவது இல்லை. நான் பிசாசை எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் என்னால் துரத்தப்பட முடியாமல் போய்விடுகிறது. என் பட்டயத்தால் அவன் விழுந்து போக முடியாமல் போய்விடுகிறது. நான் என் சத்துருவை முற்றிலுமாய் துரத்துவதற்கு, என் பட்டயத்தால் சத்துரு விழுவதற்கு வேதம் சொல்லுகிறது, நான் தேவனுக்கு கீழ்ப்படிய
கீழ்ப்படிய வேண்டாம். எப்பொழுது என் பட்டயம் கருக்காகிறது, எப்பொழுது என் பட்டயம் கூர்மையாகிறது, என் கையில் பட்டயம் இருக்கலாம், ஆனால் எப்பொழுது என் பட்டயம் கருக்காய் கூர்மையாய் மாறுகிறது என்றால் நான் தேவனுடைய வசனத்தை கீழ்ப்படியும் பொழுது, தேவ சத்தத்தை கீழ்ப்படியும் பொழுது, நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து என் வாழ்க்கையை பரிசுத்தத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேவனுக்கு சாட்சியான இந்த பூமியிலே வாழும் பொழுது என் பட்டயம் கருக்காக்கப்படுகிறது. நான் சத்துருவை எதிர்க்கும் பொழுது சத்துரு முற்றிலுமாய் சங்கரிக்கப்பட்டு சத்துரு முற்றிலுமாய் துரத்தப்பட்டு போகிறான். அப்ப நான் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டாம். இரண்டாவது, பிசாசை துரத்த வேண்டாம், எதிர்த்து நின்று விரட்ட வேண்டாம். பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு துரத்தப்படுவான் என்று ஆண்டுடைய வேதம் தெளிவாக சொல்லுகிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவளாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல யாரை எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நெல்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. இரண்டாவது, பிசாசை துரத்துவதற்கு மிக முக்கியமான ஒன்று விசுவாசத்தில் உறுதியாயிருப்பது. முதலாவது, நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்த பிசாசை விரட்ட வேண்டாம், தேவனுக்கு கீழ்ப்படிந்த பிசாசை துரத்த வேண்டாம். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நாம் பிசாசை விரட்டும் பொழுது அது துரத்தப்படுவது இல்லை. இரண்டாவது, விசுவாச உறுதியாயிருந்து நான் பிசாசுகளை துரத்த வேண்டாம். எனக்கு எதிராய் போராடுகிற சத்துருவை நான் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து துரத்த வேண்டாம். விசுவாசத்தில் எனக்கு உறுதி வேண்டும். என் தேவன் பெரியவர், உலகத்தில் இருக்கிற அவனை பார்க்கலாம் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். ஆமேன். அவரின் சத்துருக்கள் எனக்கு முன்பதாக நின்று துரத்துவா. ஆமேன். சத்துரு என்னை ஒன்று செய்ய முடியாது. வேதம் சொல்லுகிறது, சர்ப்பங்களை மிதிக்க, தேள்களை மிதிக்க, சாத்தானின் சகல வல்லமை மேற்கொள்ள அவர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஒன்றினை சேதப்படுத்த முடியாது, சாவுக்கு ஏதுவான ஒன்றினை சேதப்படுத்த முடியாது என்று விசுவாசிக்க வேண்டும். சத்துருவை பார்த்து பயப்படுறது, பிசாசின் கிரியைகளை பார்த்து பயப்படுவார்கள், பயந்து நட்டுங்குவார்கள். ஐயோ, அது என்ன ஏதாவது செய்திருமோ. காரணம் என்ன தெரியுமா? அவ்விசுவாசம். விசுவாசம் இல்லை. நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவன் என் வலது வருஷத்தில் நிழலாயிருக்கிறா, இயேசு எனக்குள் இருக்கிறா, சத்துரு என்னை ஒன்று செய்ய முடியாது, என் கர்த்தர் எனக்கு முன்பதாக போகிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். சத்துருவால் என்னை ஒன்று செய்ய முடியாது என்று நாம் விசுவாசித்து அவனை எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் முற்றிலும் துரத்தப்படுகிறான். பிசாசை எதிர்த்து நின்று விரட்டும் பொழுது சத்துரு துரத்தப்படுகிறான். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. போராட்டம் உண்டு. அவ பிசாசை எதிர்த்து யுத்தம் பண்ணணும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பிசாசை எதிர்த்து நிற்கணும், துரத்த வேண்டும். துரத்தப்படும் பொழுது அவன் நம்மை விட்டு முற்றிலுமாய் நிர்மூலமாக்கின பாழாக்குன அவன் முற்றிலுமாய் புறப்பட்டு போய்விடுகிறான். ஒரு முறை ஒரு சகோதரர் வாடகை வீடுகளிலே இருந்து மிக சிரமப்பட்டு கொண்டிருந்தவர் ஒரு சொந்த இடத்தை வாங்கி அதில் வீடு கட்டுவதற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருந்தார். தன்னிடத்தில் இருந்ததான பணம், கொஞ்சம் சேமிப்பு, தன் மனைவியினுடைய நகையை விற்று ஒரு இடத்தை வாங்கிவிட்டார். ஆனால் அதில் வீடு கட்டுவதற்கு இப்பொழுது அவரிடத்தில் பணம் இல்லை. ஆகையால் சில காலம் அவர் தொடர்ந்து பிரயாசப்பட்டு காத்திருந்தார். ஏற்ற ஒரு வேளை வந்தது. அவன் கிடைக்க வேண்டிய பணம் கிடைத்த போது தன் வீடை கட்டலாம் என்று தீர்மானம் பண்ணி வீடு கட்டுவதற்கு ஆட்கள் எல்லாம் அழைத்து கொண்டு போய் அவர் வாங்கின இடத்துல வீடு கட்டுவதற்காக பிரயாசங்களை எடுக்கும் பொழுது அவர் வாங்கின அந்த இடத்துக்கு பக்கத்து பிளாட்டை இன்னொரு சகோதரன் வாங்கி அதில் ஒரு அழகான வீடை கட்டி அதில் குடி இருக்கிறார். அவர் பாருங்கள், இவர் வீடு கட்டுவதற்காக அங்கே போகும் பொழுது அந்த மனுஷன் ஓடி வந்து, இந்த இடத்தில் நீ வீடு கட்டக்கூடாது, நான் என்னை வீடு கட்ட விட மாட்டேன், இந்த இடம் எனக்குரியது, இந்த இடம் எனக்குரியது யா, இது எனக்கு வேண்டாம். இந்த மனு இல்லையா, இது நான் விலை கொடுத்து வாங்கினது, நான் வீடு கட்டுவதற்காக
அவன் என்னுடைய எல்லா வருமானத்தையும் செலவழித்து வாங்கின இடம். அவர் சொன்னால், இது நீ வாங்கினதா இருக்கட்டும், யார் வாங்கினதா இருக்கட்டும், இந்த இடத்த நான் யாருக்கும் கொடுக்கறதா இல்லை, இந்த இடம் எனக்குரியது, இது எனக்கு வேண்டாம் என்று சொல்லி பலவந்தமாய் போராடி வீடு கட்ட முடியாதபடி தடை செய்து கொண்டிருந்தார். இப்படி சில முறை தொடர்ந்து இவர் தடை செய்து கொண்டிருந்தார். இந்த சகோதரன் ரட்சிக்கப்பட்ட மனுஷன், ஆவிக்குரியவர், இப்பொழுது தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து உபவாசம் பண்ணி, ஆண்டவரே அந்த இடம் எனக்குரிய இடம், அதை எனக்கு திரும்ப வாங்கி தாங்க, அந்த மனுஷன் தடை பண்ணாதபடி காத்து கொள்ளுங்க, அந்த இடத்துல வீடு கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் தேவ சமூகத்தில் உபவாசம் பண்ணி அழுது 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 கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்த பொழுது தேவன் அந்த சகோதரனோடு பேசினா, என் மகனே, நீ ஏன் உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிறாய், ஏன் உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிறாய், நீ அழக்கூடாது, அந்த மனுஷன் தடை செய்யவில்லை, நீ பார் என்று சொல்லி இந்த சகோதரனுக்கு ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். அந்த தரிசனத்தில் அந்த மனுஷன் அவர் நிற்கிறார், அவருக்கு பின்னாடி வேறு ஒருவர் நிற்கிறார், கருப்பு உருவம் போல வேறு ஒருவர் நிற்கிறதை ஆண்டவர் அவருக்கு தரிசனத்தில் காண்பித்து, மகனே பார், அந்த சகோதரன் அல்ல, அவருக்கு பின்னாடி நிற்கிற இந்த சத்துரு தான் உன்னை அங்கே வீடு கட்ட முடியாதபடி தடை செய்து கொண்டிருக்கிறான். நீ அழுது கொண்டிருக்க கூடாது, அந்த சத்துருவை கடிந்து நீ விரட்ட வேண்டாம். அவன் துரத்தப்பட்டால் உனக்கு வீடு கட்ட வழி திறக்கும். இத்தனை வருடம் உன்னை வீடு கட்ட முடியாதபடி, இத்தனை வருடம் ஒரு சொந்த வீட்டில் நீ குடியேற முடியாதபடி, இத்தனை வருடம் உன்னை பாழாக்கி கொண்டிருந்த அந்த சத்துருவை நீ விரட்டினால்தான் உன்னால் அந்த இடத்தில் வீடு கட்ட முடியும் என்று கர்த்தர் வெளிப்படுத்தினார். உடனே இந்த சகோதரன் தன் கண்ணீரை துடைத்து விட்டு ஆவிலே ஜெபிக்க ஆரம்பித்தான். அந்த சத்துருவை கடிந்து விரட்டினார். பொல்லாத சபிக்கப்பட்ட பிசாசே, நான் ஹாலிலே வாங்கியிருக்கிற இடத்திலே நான் வீடு கட்டி குடியேற விடாதபடி என்னை நிர்மூலமாக்கி, என்னை பாழாக்கி, என்னுடைய ஆசீர்வாதத்தை கெடுத்து கொண்டிருக்கிறவனே, என்னை விட்டு புறப்பட்டு போய்விடு, என் எல்லைக்குள் நிற்காதே என்று நல்லா கடிந்து துரத்தினார். இப்பொழுது அவருக்கு ஒரு நம்பிக்கை, அந்த அசுத்த ஆவி துரத்தப்பட்டு விட்டது என்கிற ஒரு நம்பிக்கை வந்த பிறகு மறுபடியும் தன்னுடைய இடத்தில் வீடு கட்டுவதற்காக அந்த வேலை ஆட்களோடு கடந்து போகிறார். அங்கே போனால் அந்த பக்கத்து வீட்டில் உள்ள அந்த பிரதர் அங்கே இருக்கிறார். இந்த முறை அவர் எதிர்த்து வரவே இல்லை. இவர்கள் போய் நிலத்தை சரி செய்கிறார்கள், அளவெடுக்கிறார்கள், அஸ்திபாரத்தை குழி தோண்டுகிறார்கள். அந்த மனுஷன் பார்த்து கொண்டு அப்படியே அவருடைய வீட்டில் நின்று பார்த்து கொண்டு அப்படியே ஒரு சாதா பாவம் போல் அப்படி பார்த்து கொண்டு அப்படியே நிற்கிறா. ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசவில்லை, தர்க்கிக்கவில்லை, எதிர்க்கவில்லை, தடை செய்யவே இல்லை. அப்படியே பார்த்து கொண்டிருக்கிற இந்த சகோதரனுக்கு ஆச்சரியம், எவ்வளவு துன்மார்க்கமா எதிர்த்து சண்டை போட்டு எவ்வளவு பிரச்சனை பண்ணுவான், இப்போ அப்படி அமைதியா நிற்கிறாரே என்று பார்த்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், சத்துரு துரத்தப்பட்டு விட்டால், தடை செய்கிறவன் துரத்தப்பட்டு விட்டால் நமக்கு காரியங்கள் வாய்க்கும். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, உங்க வாழ்க்கை ஏதோ ஒரு பிரயாசங்கள் பல வருஷமா நீங்க முயற்சி எடுத்து தொடர்ந்து தடை நீங்கள் சத்துருவை துரத்த வேண்டாம். உங்க வாழ்க்கையில் இந்த நன்மையை வரவிடாதபடி தடை செய்து கொண்டிருக்கிற, உங்கள் நன்மையை பாழாக்கி கொண்டிருக்கிறவன் துரத்தப்படணும். நீங்க துரத்தணும். பிசாசு துரத்தப்படும் பொழுது ஆமென், அந்த காரியங்கள் வாய்க்கும், நிச்சயமாய் வாய்க்கும். தேவன் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார். வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், ஒரு தகப்பன் ஒரு வாலிப மகனை கொண்டு இயேசுவின் சீசரிடத்திலே வருகிறார். அவர் அசுத்த ஆவியினால் பாதிக்கப்பட்டவன், சந்திர யோகி. திடீரென்று தண்ணீரில் போய் விழுகிறான், திடீர்னு நெருப்பில் விழுகிறவனாய் இருக்கிறார். இப்பொழுது இயேசுவின் சீடர்களால் ஆமென் அந்த பிசாசு துரத்தப்பட முடியவில்லை. இப்பொழுது உடனே அவன் அந்த தகப்பனார் இயேசுவண்டை கொண்டு வருகிறார். இயேசு பாருங்கள், அந்த அசுத்த ஆவியை கடிந்து விரட்டி விட்டார். இப்ப இயேசுவிடத்தில் சீடர்கள் வந்து, எங்களால் ஏன் அந்த அசுத்த ஆவியை துரத்த முடியவில்லை என்று விசாரித்த போது இயேசு சொன்னார், இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி போகாது. அப்ப பாருங்க, சில சத்துரு துரத்தப்படுவதற்கு உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டி இருக்கிறது, உபவாசம் பண்ணி எதிர்த்து துரத்த வேண்டி இருக்கிறது, உபவாசம் பண்ணி எதிர்த்து போராட வேண்டி இருக்கிறது.
ஆகையால் நீங்கள் நன்றை விளங்கி கொள்ளுங்கள். உங்களை பாழாக்குகிறவன், நிர்மூலமாக்குகிறவன் முற்றிலுமாய் துரத்தப்பட்டால் தான் உங்கள் வாழ்க்கையிலே விடுதலை உண்டாகும். அவன் முற்றிலுமாய் துரத்தப்படுவதற்கு நீங்கள் அவனை எதிர்த்து பகைத்து விரட்ட வேண்டாம். தேவ ஆவியில் நிறைந்த துரத்தணும். உபவாசம் பண்ணி ஆவியில ஜெபித்து சத்துருவை துரத்தணும். சத்துரு துரத்தப்படும் பொழுது வாழ்க்கையில் விடுதலை உண்டாகிறது. சத்துரு துரத்தப்படும் பொழுது பெரிய சமாதானம். சத்துரு துரத்தப்படும் பொழுது விடுதலை. இதுவரைக்கும் உள்ளே உட்கார்ந்து உங்கள் கூடாரத்துக்குள்ளேயே உட்கார்ந்து உங்களை பாழாக்கி கொண்டிருந்திருப்பான். உங்கள் தொழில் ஸ்தலத்தில் உட்கார்ந்து பாழாக்கி கொண்டிருந்திருப்பான். அவன் சரீரத்துக்குள்ளேயே உட்கார்ந்து உங்கள் சரீரத்தை பலவீனப்படுத்தி கொண்டிருப்பான். குடும்பத்துக்குள்ளேயே புகுந்து குடும்ப உறவுகளை பிரித்து பாழாக்கி கொண்டிருப்பான். கணவன் மனைவி கிட்ட சமாதானத்தை கெடுத்து கொண்டிருந்திருப்பான். அவன் ஒரு பிரிவினை ஏற்படுத்த வேண்டும் என்று போராடி கொண்டிருந்திருப்பான். உங்கள் சிந்தனை மண்டலத்தை பாழாக்கி எப்பொழுது உங்களை கொல்ல வேண்டும் என்று தற்கொலை எண்ணத்தை ஏற்படுத்தி உங்களை பாழாக்கினவனை நீங்கள் துரத்தணும். துரத்தப்படும் பொழுது விடுதலை உண்டாகிறது. சத்துரு துரத்தப்படும் பொழுது வாழ்க்கையில விடுதலை உண்டாகிறது. எங்கிருந்தோ வந்து புறப்பட்டு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உள்ளே புகுந்து ஆமன் தொழிலை கெடுத்து, வியாபாரங்களை கெடுத்து, சரீரங்களை கெடுத்து, குடும்பங்களை கெடுத்து, பிள்ளைகளை கெடுத்து நிர்மூலமாக்கினவனுக்கு இனியும் நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. அவன் துரத்தப்படணும். அதுக்காக நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். அதற்காக தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கணும். இன்னும் எத்தனை ஆண்டுகள் இவன் என் குடும்பத்தை பாழாக்குவான், இன்னும் எத்தனை ஆண்டு காலம் இந்த சத்துரு என் தொழிலை பாழாக்குவான் என்று அவனை எதிர்த்து துரத்தணும். வேதம் தெளிவாய் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு புறப்பட்டு போவார். சத்துரு துரத்தப்படுவார். உங்களை நிர்மூலமாக்கினவர்களும் உங்களை பாழாக்கினவர்களும் உங்களை விட்டு புறப்பட்டு போவார்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சில மனிதர்களுக்குள் இருந்து அசுத்த ஆவிகள் சத்துரு உள்ளே உட்கார்ந்து அந்த மனிதர்கள் மூலமானுடைய வாழ்க்கையை பாழாக்கி கொண்டே இருப்பார். நமக்கு தெரியும், ஆனால் அந்த நபர்களை விட்டு நம்ம விலக முடியாது, அவர்களை துரத்த முடியாது. நாம் வேதம் அவர்களை துரத்த, அவர்களை விலக சொல்லல, அவர்களுக்குள்ளிருந்து கிரியை செய்கிற ஆவிகளை துரத்த சொல்லுகிறது. அவர்களுக்குள்ளிருந்து கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் துரத்தப்பட வேண்டாம். உங்களை நிர்மூலமாக்கின மனிதர்கள், உங்களை பாழாக்கினவர்கள், நீங்க அந்த அசுத்த ஆவிகளை எதிர்த்து கடிந்து துரத்தும் பொழுது அவர்களாகவே விலகி போய் விடுவார்கள். ஆமென். லோத்து பாருங்க, ஆபிரகாமை விட்டு பிரிந்து போகிறதை பார்க்கிறோம். அதன் பிறகு ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தேவன் மிகுதியான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். மிகுதியான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஆகான் என்கிற ஒரு மனுஷன் இஸ்ரவேலுடைய பாளையத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி தேவ மகிமை அற்று போக பண்ணி தோல்வி உண்டாவதற்கு காரணமாக இருக்கிறான். அந்த கர்த்தர் அந்த ஆகானை அப்புறப்படுத்தும்படி சொல்லுகிறார். அந்த மனுஷன் அப்புறப்படுத்தப்பட்டு நிக்கிரகம் பண்ணப்படும் பொழுது, பாவ மனுஷன் நிக்கிரகம் பண்ணப்படும் பொழுது மறுபடி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜெயம் உண்டாகிறது. அப்ப பாருங்க, பாவ மனுஷன், பாவ ஐக்கியம், தவறான ஐக்கியம், தவறான தொடர்புகள் நம்மை நிர்மூலமாக்கும். அதை துரத்தணும். அந்த காரியங்களை துரத்து. ஏதோ ஒரு நபரோடு பழக ஆரம்பிச்சுட்டோம், இப்போ விட முடியல, அவரோட ஐக்கியம் பட்டுட்டோம். ஒரு அவன் ஆண்டவர் அறியாத மனுஷன், அவரோட ஐக்கியப்பட்டுட்டோம் யா, ஆனால் இப்போ விட முடியல. அந்த ரிலேஷன்ஷிப், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை விட முடியல, பிடித்து கொள்ட்டதோ நீங்கள் எதிர்த்து நிற்கணும். அந்த ஆவிகளை கட்டிந்து துரத்தணும். அந்த என்னை பாழாக்குகிறவன், என்னை நிர்மூலமாக்குகிறான், அந்த பொல்லாத சத்துரு துரத்தப்படணும். நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. சில தேவையில்லாத வேண்டாத மனிதர்கள் தானாகவே விலகி போய் விடுவார்கள். நம்ம தொழிலில், குடும்பத்தில் நஷ்டத்தை, இழப்புகளை, வேதனைகளை ஏற்படுத்தி நம்மை பாழாக்கி கொண்டிருந்தவர்கள் அவர்களாகவே விலகி போவார்கள். நமக்கு ஒரு வேதனை ஏற்படுத்தி கொண்டிருந்தவர்கள் அவர்களாகவே விலகி போவார்கள். நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் உண்டாகும், விடுதலை உண்டாகும், நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டாகும். சில மனிதர்கள் நம்மை விட்டு போயிட்டா நம்முடைய வாழ்க்கையில் அவன் தேவனுடைய உயர்வை பார்க்க முடியும். அவர்கள் இவ்வளவு நாள் உள்ள இருந்து பாழாக்கினவர்கள், கர்த்தர் அவர்களை விலக்குகிறார். நாம பிடிச்சு வச்சு நிற்க கூடாது. ஆமாம், கர்த்தர் ஆபிரகாமை லோத்தை பிரித்த பொழுது ஆபிரகாம் போய் பிடிச்சு நிற்கல, ஆபிரகாம் தேவனையே பிடித்து கொண்டான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்னா, அவன் கண் பார்க்கிற தேசமெல்லாம் அவனுக்கு கொடுப்பேன், உன் கால் நடக்கிற தேசமெல்லாம் அவனுக்கு கொடுப்பேன், உன் கால் மிதிக்கிற தேசமெல்லாம் அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஆபிரகாமை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தினார் என்று பார்க்கிறார். அப்ப சத்துரு துரத்தப்பட நாம எதிர்த்து நின்று போராட வேண்டும். நம்ம சத்துருவை துரத்தும் பொழுது
நம்மை நிர்மூலமாக்கினவன் பாழாக்கினவன் நம்மை விட்டு புறப்பட்டு போவான். நம்மை விழுங்க பார்த்தவன் தூரமாய் போய்விடுவான். நம்முடைய வாழ்க்கையில விடுதலை, சமாதானம், சந்தோஷம் உண்டாகும். ஜெபிப்போமா. எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள் என்கிற இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அப்பா, இந்த வார்த்தையின்படி ஹல்லேலூயா அநேக குடும்பங்களை பாழாக்கி நிர்மூலமாக்கி சீர்கெடுத்து சின்னாபின்னமாக்கி கொண்டிருந்த சத்துரு துரத்தப்பட வேண்டாம். அவன் துரத்தப்படும்படி இந்த பிள்ளைகள் ஆவியில் அனல் கொண்டு எதிர்த்து யுத்தம் பண்ணுவார்களாக, எதிர்த்து போராடுவார்களாக. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோட அதிகாரங்களோடும் ஆமென் யுத்தம் உண்டு, போராட்டம் உண்டு என்று சொன்னீரே. இவர்கள் போராடி மேற்கொள்ளுவார்களாக. வசனத்தை கொண்டு, பட்டயத்தை கொண்டு போராடி மேற்கொள்ளுவார்களாக. இந்த யுத்தத்தில் இவர்கள் ஜெயம் பெறுவார்களாக. சத்துரு முற்றிலுமாய் துரத்தப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் விடுதலை உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அநேக குடும்பங்களை பாழாக்கி சித்திரவதை படுத்தி வேதனை படுத்தி கொண்டிருக்கிற சத்துரு முற்றிலுமாய் துரத்தப்படட்டும். வாலிப மகனுடைய வாழ்க்கையில, வாலிப மகளுடைய வாழ்க்கையில ஆமென் போராடி கொண்டிருக்கிற இந்த பாழாக்குகிறவன் முற்றிலுமாய் இயேசுவின் நாமத்தில் துரத்தப்படட்டும். இந்த சகோதரருடைய கற்பத்தை கெடுத்து பாழாக்கி கொண்டிருக்கிற துஷ்டன் துரத்தப்படட்டும். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கடன் பாரம் தரித்திரங்களை கொண்டு வந்து முன்னேற முடியாதபடி தடை செய்து கொண்டிருக்கிற இந்த சத்துரு பாழாக்கிறவன் துரத்தப்படட்டும். இந்த குடும்பங்களில் தொடர்ந்து வியாதிகள், தொடர்ந்து நஷ்டங்கள், இழப்புகளை கொண்டு வருகிற இந்த சத்துரு முற்றிலுமாய் துரத்தப்பட்டு இந்த குடும்பங்களில் விடுதலை உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். என் தேவன் அப்படியே நீர் செய்து விட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உங்களை நிர்மூலமாக்கினவனும் உங்களை பாழாக்கினவனும் உங்களை விட்டு துரத்தப்படும் பொழுது நிச்சயமா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர்